வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ நம்ம சேனலோட ஐபிஎல் ப்ரிவ்யூ ஃபிஃப்த் வீடியோ, நாட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸோ டூ மெகா பிளாக் பஸ்டர் டீமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி டிஷர்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்ட்டு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆர்ஆர்ஏ. ஸோ ரெண்டு ஆண்ட பரம்பரைஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஃபைவ் ஃபைவ் ஐபிஎல் ட்ராஃபிஸ் ஈச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். 18 வெர்ஷன் அகைன் 17 வெர்ஷன்ஸ்ல ஃபைவ் ஃபைவ் ஆப்வியஸ்லி 10 ட்ராஃபிஸ் வந்து ரெண்டு டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் பிளாக் பஸ்டர் அண்ட் லெஜண்ட் டீம்ஸ். ஸோ அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹியர் வி ஆர் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கேயோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேடி. ஸோ ஃபேன்ஸ் எமோஷன் ஆப்வியஸ்லி வி ஆர் ஹார்ட் கோட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃப்ரம் 2008 நாங்க தோனி ஆக்ஷன் எடுத்ததுல இருந்து. ஸோ ஸ்டார்ட் பண்ண உன்னோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி ரிட்டன்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடு. ஆமா அப்பல அதான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறோம். நாங்க நாங்க ரெண்டு பேருமே வந்து கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதாவது இந்த லாக்டவுன் கிட்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி 2018 இந்த ஜோக் சொல்லுவாங்களே, 2 வருஷம் பேன் எங்க போனீங்கன்னு, அந்த மாதிரி சிஎஸ்கே கேங் இல்ல. நாங்க 2007ல இருந்து ஆன்டி பிளண்ட் ஆஃப் மெகா ஆப்ஷன் எடுத்தது. அதான் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஆமா 2008 ஆமா கேங்ல 7ல இருந்து இனிஷியேட் பண்ணப்போ 8ல இருந்து ஆன்டி பிளண்ட் ஆஃப் எடுத்ததாகட்டும், சுதீப் தியாகின்ற ஒரு பிளேயரு, சதாப் ஜக்காட்டி, பவன் நேகி, மெக்குல்லம், ஜோகிந்தர் அதெல்லாம் கேங். சர்மா. ஜோகிந்தர் சர்மா, அந்த மாதிரி கேங், ஓஜி கேங்க பார்த்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க. ம், ஸோ ப்ராபர்லி தோனி ஃபேனும் கூட, பட் ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் ரெண்டுமே. அதுல இருந்தே ஆரம்பிச்சிரும். சிஎஸ்கே வந்து ரீடென்ஷன் பார்த்தா ஸ்ட்ராங் ரீடென்ஷன் மாப்பிள. அவங்களுக்கு தேவை ம், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, அண்ட் ப்ராப்ளி தோனி அண்ட் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ ரீடைன் பண்ணிட்டு சிவம் துபேவே எக்ஸ்ட்ராவா லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்த கேலிபருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்றதுனால அவன் ரீடென்ஷன் பண்ணாங்க ஆப்வியஸ்லி. அண்ட் தென் பத்ரியானா பத்ரியானா ரீடைன் பண்ணது ஒரு பெரிய கால். நிறைய பேர் இன்ஜுரி அதெல்லாம் சொன்னாங்க. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தோன்னா அந்த ட்ரஸ்ட் ஆன் பிளேயர்ஸ். அதனாலதான் 5 டிராஃபி நம்ம சொல்றோம்ல மாப்ள. எம்ஐயும் 5 டிராஃபி வச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தே ட்ரஸ்ட் தேர் பிளேயர்ஸ். ஒரு ம், டீம் வந்து கம்ப்ளீட்லி பேக் தேர் பிளேயர்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். லைக் அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, உன்னை நான் பேக் பண்றேன். இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஒரு அன்னோன் கமாடிட்டியை கொண்டு வந்து அவனை ஷைன் பண்ணி வச்சு அவங்க கப் அடிப்பானுங்க. ஸோ ரெண்டு ம், பேருமே அவங்கவுங்க ஸ்ட்ராங் ஜோனே இதுதான். இப்போ பும்ரா மாதிரி ஒரு ஆளு, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆளு, அந்த சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஆள்லாம் மும்பைல இருந்து வந்ததுல we are fortunate to have மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல். பட் சிஎஸ்கேன்னு பார்த்தோன்னா உனக்கு நிறைய இருந்திருக்கு. இப்போ அஜின்கே ரஹானே பேக் பண்ணா, சிவம் துபே பேக் பண்ணது. ஸோ த பிளேயர் அவங்க அந்த டனலோட டார்க்னஸ்ல இருக்கப்போ அந்த லைட் வர மாதிரி அந்த ம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லைன் லைட்ல வர்றதுக்கு சிஎஸ்கே பேக் தெம். அந்த அது வந்து அந்த ரெண்டு டீமோட அந்த டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் தே ஆர் இன் திஸ் ஹை. இது மற்ற டீமுக்கு வர சூப்பர். லேட் ஆகும். இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க, பார்ப்போம். யாருன்னு சொல்ல நான் ப்ளூ விரும்பல, பிரிண்ட் அப்புறம் வந்து கடிப்பானுங்க. ப்ளூ பிரிண்ட் சூட்சமத்தை பிடிக்கிறதுக்காக பிடிக்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் ஒரு ஒரு டீம்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் மேடி. ஸோ ஈவன் சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வருஷம் ஆக்ஷன்ஸ்ல போயிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஆன் பேப்பர்ல ஒரு பயங்கர கன் சைட் கடப்பார பேட்டிங்ல பவுலிங்கோ ஆஹா ஓஹன்னு சிஎஸ்கே இருந்து சரித்திரமே கிடையாது. ஆக்ஷன்ல பாருங்க போய் ஆஹா இதெல்லாம் எதுக்குடா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பிளேயர் ஐயோ கையை பேட்டில தூக்காதன்னு வேண்டிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பேட்டில தூக்கி எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த ஸ்குவாட் வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு நினைக்கும் போது அந்த பிளேயரோட கம்ப்ளீட் ஒரு இம்பாக்டோ அவனுக்கு ஒரு ரோல் டிஃபைன் பண்ணி ஸோ அவன்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை டீம் காம்பினேஷன் அண்ட் டீம் வின்னுக்கு கன்வெர்ட் பண்றதுதான். அண்ட் அகைன் இதனால நாங்க தோனியை பிரைஸ் பண்ணி பேசுறோம். ஸோ ஒரு நார்மலா ஒருத்தனை சும்மா அவனோட இதுல ஆட விடாம ஸோ டீம் ரிவால்வ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டு போய் அதை வின் ஃபேக்டர்ல கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஆப்வியஸ்லி ஸோ வி ஆர் ரேட்டிங் ஹை ஆன் தோனி. அண்ட் ஆப்வியஸா சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியா பத்தியா நம்ம ஆக்ஷன்லயும் சரி பெருசா நம்பிக்கையே இல்லை எனக்கு. ஆனா இந்த டீம் வந்து அடிக்கும். அதான் நம்ம தாத்தா சொன்ன மாதிரி என் தலைவனுக்கு என்ன என் வேணும்னு தலைவனுக்கு தெரியுங்க. என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அதேதான். அதேதான். சீரியஸா இது வந்து எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஒரு 7-8 வருஷமாவே எனக்கு இந்த இவனுங்க ஆக்ஷனே எனக்கு பிடிக்காது. மத்த டீம் எல்லாம் ஒரு கரண்டா பீக் பிளேயர்ஸ் எடுப்பாங்க, ஒரு பழகிடுச்சு. டேஷிங் பிளேயர்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. இவனுங்க எடுக்கிற பிளேயர் ஃபுல்லா எதுக்குடா ஏன் மாப்பிள எடுக்கிறீங்கிற சுத்தி மாதிரி வளைச்சு இருக்கும். பேசுற? மத்த பிளேயர்ஸ் சொன்னா ஆர்சிபி லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கானுங்க, அந்த ஃபில்சல் மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லு.
ஒரு ஏன் டேஷிங் தைரியமான மேக்ஸ்வெல், ஒரு மேக்ஸ்வெல், ஃபில் சால்ட்டுக்கு போவாங்க அதிகமா. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒண்டர்ஸ், லாஸ்ட் சீசன் யார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு அந்த பிளேஸ்க்கு அதிகமா இருக்கும். கண்டிப்பா. பட் நம்ம ஆளுங்களை பாரு, ஒரு விஜய் சங்கர் அகைன் லாஸ்ட் சீசன்ல எந்த ஐபிஎல்லுமே ஒரு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சிவம் தூபே சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ் நாட் ஈவன் ப்ராப்பர் 11க்குள்ள வர பிளேயர் கூட அவன் கிடையாது. இம்பாக்ட்ல கூட சம்டைம்ஸ் வர்றது இல்ல. ஒரு 14 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச் தான் ஆடுவான் சிவம் துபே இதுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் இருந்தான். ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அஜின்கியா ரஹானே ஒரு டெஸ்ட் பிளேயர், டெஸ்ட்ல இருந்தே வெளியே அனுப்பி திரும்ப உள்ள வந்து அகைன் இஸ் கேப்டனிங் சாம்பியன்ஸ் கேப்டன் ஆஃப் கொல்கத்தா கேகேஆர். நைட் ரைடர்ஸ். ஆப்வியஸா. ஸோ ஷேன் இந்த மாதிரி வாட்சன், ஷேன் வாட்சன், அம்பத்தி டுவைன் ராய்டு. ஸ்மித், அம்பத்தி ராய்டுக்குலாம் ஒரு ரிடம்ஷன் தான். சிஎஸ்கேல வந்துட்டு எவ்வளவோ மேட்சஸ் அம்பத்தி ராய்டு சிங்கிள் ஹேண்டடா 2018 வின் வந்ததுக்கு பண்ணிருக்கான். அப்புறமா தான் ஸ்குவாட் டிஸ்கஷன் வந்தது ஆக்சுவலா. ம் அதான் உண்மை. கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஸோ நல்லா இதுல பண்ணிக்கலாம், பட் அந்த இம்பாக்ட். இம்பாக்ட் கரெக்ட். அந்த மாதிரி நிறைய நம்ம இது பண்ணி அண்ட் கான்வே. ஸோ அந்த டீம் காம்பினேஷன் செட் பண்ணி நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல கேப்டன் தோனி, சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இது. பட் ஸ்டில் எனக்கு இவங்களோட ஆக்ஷன் எனக்கு பிடிக்காது. ஆனா அது ஒர்க் ஆகுது, கிளிக் ஆகுது. ஸோ நம்ம இவன் தாத்தா சொன்ன மாதிரி என் தலைவன் இருக்கான், என் தலைவன் நம்புறோம், கப் அடிக்கிறோம் 6வது தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டோம். மேடி ஸ்ட்ரைட்டா நம்ம 11க்குள்ள போயிடலாம். இந்த தடவை சிஎஸ்கே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நான் என்னோட ப்ராபபிள் 11 அண்ட் சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் எல்லாரும் நம்ம இங்கிலாந்து கூடாரத்தை பத்தி பேசிட்டோம், ஆஸ்திரேலியா டெசர்ட் டீமை பத்தி பேசிட்டோம், அவனுக்கு எப்படி கொடுறானுங்க. இது வந்து கிவிஸோட ஒரு குரூப். ஸோ பரம்பரை. சப்போர்ட் கோச்சோட இன்ஃபுளுன்ஸ் ஆப்வியஸா இருக்கு, பச்சைக்கும் தெரியுது மாதிரி. ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவோன் கான்வே 2 பேருமே எடுத்திருக்காங்க. அண்ட் 2 பேருமே ஆப்வியஸ்லி நல்ல பிளேயர்ஸ். ஸோ இப்போ 2 ஒன்னு பேர்ல யாராவது ஆர்டி ஒரு ஆள் ஒன்னு ஆர்டிஎம் பண்ணிருக்காங்க. அண்ட் ரச்சின் ரவி நல்ல பிரைஸ் நல்ல ஆர்டிஎம் பண்ணிருக்காங்க. டெவன் கான்வே வந்து ஆக்ஷன்ல போய் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் டெவன் கான்வே இல்ல, பட் ரச்சின் ரவீந்திராக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருக்கலாமோங்கிறது என்னோட பாயிண்ட் மாதிரி. லாஸ்ட் டைமே ஒரு 4-5 மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ண உடனே டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரஹானை உள்ள கொண்டு வந்து அவனை ஓப்பனிங் மாத்தி கொஞ்சம் இது பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கன்வீன்ஸ்லாம் இல்லை. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா அப் த ஃப்ரண்ட் ஆடுற பிளேயர். அண்ட் பவர் பிளேல ஸ்டார்ட் வேணும் மேடி. சும்மா இன்னும் பழைய இதுல மாதிரி ரொட்டேட் பண்றது, இயர்லி விக்கெட்ஸ் எல்லாம் விட்டு இருந்தோம்னா நம்ம அந்த ரன்னை கேட்சப் பண்ணவே முடியாது. கரண்ட் ட்ரெண்டுக்குனா நம்மளுமே மாறி தான் ஆகணும். ஸோ ரச்சின் ரவீந்திரா வில் பி மோர் கன்வின்சிங் ஃபார் மீ. ஸோ நான் என்னோட 11 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி எப்படி போதோ மாத்திக்கலாம். ரவீந்திரா லெஃப்ட் ஹேண்டர் டு பேர் அப் வித் ருத்ராஜ் கெய்க்வாட், த கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே, ரைட் ஹேண்டர். ஸோ ஒன் டவுன். ஓகே, ரவீந்திரா நான் ஏன் செலக்ட் பண்றேன்னா அகைன் ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் அந்த ஒரு ரன் கான்வே வேணும் வேணாமா எனக்கு. உனக்கு? இப்போதைக்கு வேணாம் மேடி. ஸோ நான் டீம் காம்பினேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கான்வே எப்படி சரி நம்ம சொல்லு சொல்லு ஃபிட் இன் பண்றான்னு யோசிக்கலாம். ஸோ நீ சொல்லு, நீ ரவீந்திரா சொல்லு. அண்ட் ருத்ராஜ். ஒன்றோடு வந்து ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிளாம்பாயண்ட் பிளேயர். அந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் பவர் இருக்காது, பட் ஆனால் அந்த ரொம்ப எக்ஸலண்டா அந்த பவர் பிளேல ஹீ இஸ் அ பர்சன் டு ஸ்கோர் 20 balls 40 runs. அந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து அந்த ஒரு 7th 8th ஓவர் வரைக்கும் விக்கெட் இல்லாம நகர்த்திட்டு ஒரு 80 ரன் 85 ரன் வரைக்கும் கொண்டு போறதுக்கான பிளேயர் ராகுல் திரிபாதி. அண்ட் டு பி ஃபாலோட் பை சிவம் துபே. அந்த ஸ்பின் அகைன் 8வது ஓவர் வந்தாலே ஸ்பின் வந்துடும். ஸ்பின்னை போட்டு கடாசுறது தான் சிவம் துபே. டு பி ஃபாலோட் பை அஸ்வின், தோனி. அண்ட் இந்த இடத்துல மைட் பி நம்ம வந்து ஒரு தீபக் ஹூடாவோ, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கான்வே கூட இந்த ரொம்ப ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா கான்வே தோனிலாம் எதுக்கு முன்னாடி அவ்வளவு இருக்கணும்? இல்ல, கான்வே நம்பர் கான்வே வந்தாருன்னா நம்ம 1 டவுன்ல இருந்துட்டு திரிபாதி 2 டவுன், தூபே 3 டவுன் அப்படி கொண்டு போனோம். அப்படி இல்லைன்னா நடுவில் எனக்கு கான்வே இல்லை, எனக்கு ஃபாரின் காம்பினேஷன் இடிக்குது அப்படின்னா மேபி நம்ம தீபக் ஹூடாவை தான் தூபேக்கு அடுத்து ஃபிட் பண்ணணும். ஏன்னா ஜடேஜாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை மேரி. லாஸ்ட் டைமே பார்த்தோம், நிறைய மேட்ச் இறக்கி விட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. 2020 ஃபைனலை மறந்துட்டியா? நான் வந்து மறக்கல, பட் லாஸ்ட் இயர் இது சொல்றேன்டா. அந்த 2020ல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அண்ட் அந்த பேட்டிங் ஃபயர் இல்ல பவர் இல்ல, இல்லைன்னு அது சொல்றேன். அது கரெக்ட் தான். பட் ஜடேஜா as a batter is always என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹர்ஷல் பட்டேல் 5 6 ஞாபகம் இருக்கா? ஜடேஜா அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிருவான் மாப்ள. அவனுக்கு அந்த டைம் கரெக்டா செட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் இருக்க பிளேயர். ஆனா நான் நினைக்க மாட்டேனே. அதான் அடிப்பான் அடிப்பான். இல்ல நான் மாப்ள, ஜடேஜாவை அடிப்பான். தான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். ஓகே, பட் எனக்கு என்ன கொஞ்சம் இயர்லியா லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னாலே ஒரு 2-3 மேட்ச் எல்லாம் இயர்லியா விட்டாங்க. பட் ஆனா பால் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு அந்த ரன்னை வந்து கனெக்ட் பண்ண முடியல. அந்த நடுவில் நிறைய இதில் மாட்டிக்கிட்டோம் நம்ம.
அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷனா இருக்கு. மைட் பி லாங் எண்ட்ல வந்துட்டு ஹிட் பண்றான் தான் ஓகே. பட் நான் இந்த 12, 13, 14 அந்த ஓவர்லலாம் ஜடேஜா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அகைன் நான் இயர்லி கால் சொல்ல விரும்பல. தட்ஸ் மை தாட். அண்ட் டு பி ஃபாலோட் பை, ஏன்னா தூபேக்கு அப்புறம் பிளே பெருசா, ஏன்னா தோனி வந்து இஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு பிளே 15, 16 ஆடுறது இல்லை. ஒன்லி 18th மேல தான் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு கிளியரா. அண்ட் ஜடேஜா மட்டும் தான் இருக்காரு. அண்ட் ஆல்சோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது போக அஸ்வினை வந்து மைட் பி ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணாங்களோ மைட் பி ஒரு இயர்லி விக்கெட்ஸ் இருந்தா அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ற மாதிரி. அண்ட் டு பி ஃபாலோட் பை நமக்கு சாம் கரன் இருக்கான். அண்ட் ஒரு போத் பவுலிங் அண்ட் பேஸ் அண்ட் பேட்டிங் ரெண்டுக்குமே ஹெல்ப் ஆகும். அப்புறம் நூர் அகமது நிறைய பேர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பிச் அப்படி இப்படின்னு நாங்க மாதிரி. நான் டிபெண்ட்ஸ் அப்பான் பிச்னா இல்ல, நூர் அகமது கண்டிப்பா 14 நிமிஷம் ஆடியே ஆகணும். ஆமா, ஏன்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. தேர் ஆர் கண்டெய்னிங் ஸ்பின்னர்ஸ். ஒரு கேம்பிள்ல விக்கெட் விழுந்தா விழுவும். பட் நூர் அகமது டிஃபென்சிவ் பவுலர்ஸ். பட் நூர் அகமது அப்படி கிடையாது. இஸ் வெரி அக்ரெசிவ் அண்ட் பொட்டன்ட். கூகுளி சைனாமன் பவுலர்ல கூகுளி அப்புறம் அந்த ஒரு லெக் ஸ்பின் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அண்ட் அகைன் ஆல்வேஸ் ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி தான் மாப்ள. 12th ஓவருக்கு அப்புறம் 10 ரன்னா 12th ஓவருக்கு முன்னாடி 100 அகமது. இவங்க ரெண்டு பேரையும் பார்ட் 1 பார்ட் 2 வச்சுக்கணும். நீ 12 ஓவருக்கு நீ பாத்துக்கோ ஒரு எண்ட. 12வது ஓவருக்கு அப்புறம் 10 ரன் பாத்துக்கணும். knowing that 10 run will be comfortable with his whole bowling action. probably இப்ப வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, இப்ப 10 ரன் இன்ஜுரி ஆனாக்கா நமக்கு ஒரு சாலிடான ஒரு பேக்கப் இருக்குன்னு ஒரு இது இருக்கு. போன வாட்டி அப்படி கிடையாது. முஷ்ஃபிக் ரஹ்மான் தான் அவன் தான் அவர் தான். பட் முஸ்தபிசர் ஆமா. பட் என்னன்னா அவனால வந்து பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. இவன் நல்லா பண்ணியிருந்தாலும் முடியல. பாப்போம். 11 சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ. ஓகே, சாம்கனுக்கு அப்புறம் கலீல் அகமது, பத்திரானா will be my pacer. அண்ட் இம்பாக்ட் சப்பா வந்து நிறைய பேர் இருக்காங்க மாதிரி லோக்கல் டேலண்ட். அன்சுல் கம்போஜ் வெரி ப்ராமிசிங். அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டி அண்டர் 19ல சூப்பரா பண்ணிட்டு கொல்கட்டா ஆடினா. அப்புறம் ஒரு லாங் ரன் கிடைக்கல, 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாததுனால. அண்ட் இன்ஜுரி ப்ரோன் வேற. நாகர்கோட்டி கூட இன்னொருத்தன் இருப்பானே, யாரு லாஸ்ட் கூட சிவமாவி. கரெக்ட். அவங்க எல்லாமே அந்த பெருசா லாங் ரன் கிடைக்கல. அண்ட் முகேஷ் சௌத்ரியும் ஒரு இதுக்கு முன்னாடி 2 சீசன் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரானரா வந்தான். பட் லாஸ்ட் இன்ஜூரி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு மேட்ச் வந்தா அடி வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ மைட் பி அன்ஷுல் கம்போஸ் டு ஸ்டார்ட் வித். ஏன்னா ரீசெண்ட் சென்சேஷன், ரீசெண்ட் ஃபார்ம். அண்ட் அந்த ஏஷியா கப் கூட இப்போ ஆடினாங்களே, சைனால போய் ஆடினாங்களே, அது நல்லா போட்டான். சாரி, எமர்ஜிங்ல நல்லா போட்டான். இது நல்லா போட்டதால அன்ஷுல் கம்போஸ் வில் ஸ்டார்ட் வித் கம்பேரிங் வித் அதர் 2. ஸோ இதுதான் 11 இருக்கும். இப்போ இதுல சேஞ்சஸ். ஓகே, சோ நானே பேசிட்டு இருக்கேன், நீ சொல். இப்போ இது 11 ஓகேவா இல்ல ஏதாவது அப்டேட்ஸ் இல்ல ஆர்டர் மாத்தலாம்? ஓகே, பட் நீ கான்வே விட்ட மாதிரி கான்வே விட மாட்டாங்க. நீ சொன்னல நிறைய சொன்ன. போன வாட்டி வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல ருத்ராஜ் நம்ப தெரியுங்க. காரணம் என்னன்னா வந்து ருத்ராஜ் கேக்கோட வந்து கேப்டன்சியை அக்வர்ட் பண்ணிக்கிட்டான். ஓகேவா? தோனி இஸ் கம்ப்ளீட்லி பிளேயிங் செகண்ட் ஃபிட். போன சீசன்ல ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தது. அஸ் தோனி ஃபேன் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா டிரான்சிஷன் பண்ணிடலாம், இதெல்லாம் டைலாண்ட் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணி ருத்ராஜ் கிட்ட கொடுத்துட்டான். ஸோ அவன் கத்துக்கிட்டோம், அவன் சாப் அண்ட் சேஞ்சஸ் பண்றானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பண்ணிட்டான். ஸோ இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்டா தோனியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மேட்சஸ்ல ரெஸ்ட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வானிஷ் பேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கான். ஹீஸ் அ பினிஷர் டூ. ஏதாவது ஒரு சீசன்ல இப்ப கம்ப்ளீட்லி தோனி நெக்ஸ்ட் இப்ப நல்லா ஆடுறான்டா ப்ராக்டிஸ் கேம்ல. அவன் வந்து நினைச்சிட்டான் நான் நெக்ஸ்ட் சீசன் ஆட போறேன் அப்படின்னா ஹில் பி பிளேயிங் வித் வைட்டல் ரோல் இந்த டீம். இல்லைன்னா ஓகே அந்த கடைசி 3-4 பால் கூட ஆடாம இம்பாக்ட் பிளேயரா முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு வானிஷ் பேடியை கூட விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்லலாம். ஏன்னா தோனி ஆஸ் எ கேப்டன் எவ்வளவு முக்கியமோ சிஎஸ்கேக்கு தோனி ஆஸ் எ கீப்பர் அவ்வளவு முக்கியம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஆர்எஸ் ஆகட்டும், ஃபீல்ட் மேக்கிங் ஆகட்டும். ஏன்னா மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு பெரிய அசெட் ஃபார் சிஎஸ்கே இவ்வளவு வருஷமா. ஸோ அதை வந்து தோனி க்ரூம் பண்ணணும்னு பார்ப்பான் இன்கேஸ் இஃப் இஸ் கோயிங் டு லீவ். ஸோ தோனி கம்ப்ளீட்டா ஆட போறேன், எனக்கு ஓரளவுக்கு ஃபிட்டிங்கா இருக்கு, நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னா ஐ மேக் தோனி இன்டு 5. போன வாட்டி 18, 19, 20 ஓவர் வந்தது காரணம் வந்து ஆட மாட்டானே இல்ல. போன வாட்டி ஆட மாட்டதுக்கு காரணம் வந்து நீ இன்ஜுரி வந்துருமாப்ல. அவனால ரன்னிங் போயிட்டு சொல்ல முடியாது, அவனால எல்லா பாலும் அடிப்பன்னு சொல்ல முடியாது. இப்ப அவனால ஒரு ரன் 2 ரன் குறையக்கூடாதுன்ற தாட் ப்ராசஸ் தான் he didn't do it. நீ நோட் பண்ணி பார்த்தா தெரியும். 4th மேட்ச் 5th மேட்ச்ல இருந்தே எல்லா மேட்ச்லயும் வந்து ஐஸ் கட்டி போட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெக்மெண்ட் டயர் ஆச்சு. அந்த லெக்மெண்ட் டயருக்கு அப்புறமா கீப்பிங் பண்ணதாகட்டும் மொத்தமா இதெல்லாம் ஒரு பெரிய கண்டினியூஷனா அவ்வளவு காசு வாங்குறான்னு சொல்லி கலை பண்ணுங்க. பட் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவன் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவன் பண்ணிருக்கான்.
சோ இப்ப கம்ப்ளீட்லி இதுக்காக நீ இன்ஜுரி பண்ணி சர்ஜரி பண்ணி இப்ப ஆடுறான்றதுனால ஐ பிலீவ் ஹில் பி பேட்டிங் அட் நம்பர் 5 ஆர் நம்பர் 6 ஓகே. ஒஸ்ட் கேஸ். அவனுக்கு சி அப்புறம் தான் ஜடேஜா வருவான். நமக்கு ஆமா நமக்கு சும்மா நடந்து வந்தாலே பிஜிஎம் போட்டு சும்மா தெறிக்க விடுவானுங்க டிஜே. அண்ட் நமக்கு அது பார்த்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நம்பர் 5 வந்தா டெஃபினெட்லி வி ஆல் வில் வெல்கம். பட் அகைன் எனக்கு தெரிஞ்ச நடந்தா நம்பர் 5 நம்பர் 6 தான். ம், ஏன்னா ஹீஸ் கோயிங் டு என்ஜாய் தி சீசன்ன்றப்போ அவனுக்கு பேட்டிங் ஆடணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ம், ஆப்வியஸ்லி கீப்பிங் பண்ற மாதிரி பேட்டிங் பண்ணுன்ற ஆசையும் இருக்கும். ஏன்னா நான் என்ஜாய் பண்ணி ஆட போறேன்னு சொல்றான். தோனி வந்து ம், அவனோட பேட்டிங் என்ஜாய் கண்டிப்பா பண்ணி தான் ஆடுவான். நம்பர் 5 நம்பர் 6 ஆடும். அதுக்கப்புறம் ஜடேஜா ஏன்னா ஜடேஜா ஆல்மோஸ்ட் T20 ரிட்டையர் ஆச்சு. ம், ப்ரூவ் ம், எனிதிங் வித் ஒயிட் பால் ஃபார்மட். ம். அதனால நம்பர் 5 வில் பி தோனி, நம்பர் 6 வில் பி ஜடேஜா, நம்பர் 7 வில் பி அஸ்வின். நீ சொன்ன அந்த காம்பினேஷன் வந்து சாம் கரனை தூக்கிட்டு அல் பிளே கான்வே. கான்வேவும் ஆமா. ருத்ராஜும் வந்து பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ம், ஃபீல்டிங் ஆகட்டும், டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும். அவங்க ஒரு பக்கம் பார்த்துப்பாங்க, கான்வே ஒரு பக்கம் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் ம், கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் பேர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் பேர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ கான்வே விடவே மாட்டான் அன்டில் அன்லெஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஜூர்ட். அதனால அது ஓப்பன் வித் 2015 ஃபார்முலா கான்வேவையும் ரச்சின் ரவீந்திர ஓப்பன் பண்ணி விட்டு நம்பர் 3 ருத்ராஜ் கேக் ஆடுவேன். ஏன்னா ஆ, நம்பர் 3ன்றது நமக்கு வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். சிஎஸ்கே ரெய்னா அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ ம், ரெய்னாக்கு அப்புறமா நமக்கு யாருமே ஞாபகம் வரல நம்பர் 3ல. ம். எனக்கு தெரிஞ்சு இல்ல. குத்தப்பா ஒரு மினிமலா பெர்ஃபார்ம் பண்ணான், ரஹானே பண்ணிருக்கான். ஸோ ஒன் சீசன் தான், எல்லாமே பெருசா சாஃப்டா லாங் ரன்னா பண்ணிருக்காங்க, இல்ல. ம், கன்சிஸ்டன்டா பண்ணது இல்ல. சோ ஒரு கன்சிஸ்டான பேட்டர் நம்பர் 3ல வேணும்ன்றது ஆஸ் சிஎஸ்கே ஃபேன் எனக்கு ஒரு விஷயம். அது ஒரு இந்தியன் கமாடிட்டியா இருந்தா இன்னும் பெட்டர். சோ ம், ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3. சிவம் துபேக்கு ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும் மாப்ள. ஏன்னா ம், சிவம் துபே வந்து வந்தாலே ஓகே சிவம் துபே வரான், அவனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ரேயருக்கு போடுற மாதிரி தொண்டைக்கு ஹைட் இல்லைன்னா உடம்புக்கு போட்டு இது பண்ணலான்னு பார்த்து ஒரு 2 பேஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. சோ ம், அந்த ம், டைம்ல ருத்ராஜ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் தட் ஹி கேன் இட் பேஸ் அண்ட் ஹி கேன் எக்ஸ் பேஸ் டு லைக் ஸ்பின் டு. ம். ரெண்டுக்குமே சேம் அவரேஜ் சேம் ஸ்ட்ரைக் வச்சிடலாம். சோ அந்த ப்ரொடெக்ஷன்ல நான் நம்பர் 3 ருத்ராஜ் கேட்கறதுக்கு நம்பர் 4 சிவம் கேட்கறேன். சோ உனக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகே 2 ஓகே. விக்கெட் விழுந்தாலும் ருத்ராஜ் சிவம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அது பிளே பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். தோனி வரலாமா இல்லைன்னா நான் வந்து சாம் கரனை கூட கொண்டு வந்துப்பேன். சாம்கன் கொண்டு வர முடியாது, ரெண்டு பேரும் ஆட்டினா. டிபெண்ட்ஸ் ஆன் நூர் அகமது சாம் கரன் நான் சொல்றேன் சிச்சுவேஷனை இல்ல, பொறுத்து. நூர் அகமது கான்வே ஆடணும். ஆடிட்டா நீ சாம்கன் ஆட முடியாது. அதான் சொன்னேன், கான்வேட் தான் சாம் கரன் ஆட ஓகே. முடியாது. ம், நூர் அகமது வந்து நூர் அகமது சாங்கர்னா தான் போட்டி. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ம், நூர் அகமது ஆடுவாங்க. சோ அப்படி வேணா கூட நான் விஜய் சங்கர் மாதிரி ஒரு ஆளையோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்துப்பேன்னு சொல்றேன். ம். இன்கேஸ் 7 விக்கெட் விழுந்துனா விஜய் சங்கர் மாதிரி ஆளை கொண்டு வந்துப்பேன். 10 நான் ஓகே, பிளேயிங் ஓகே. லெவன்ல தீபக் வச்சுப்பேன். கூட விஜய்சங்கர் பேர் இருக்காங்க. ஓகே. எனக்கு அதுதான் ஒண்ணு இடிக்கும் மேடி. ஏன்னா இப்போ சாம் கரன் வந்து அகைன் பேட்டிங்ல எந்த அளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் பவுலிங்ல ஹி மைட் பி அன் குட் வெப்பன். ஏன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா பத்திரனா ஆப்வியஸா டெய்லண்ட்ல 12, 14, 16, 18 இல்லைன்னா அந்த 13, 15, 17, 18 இந்த 4 தான் போட போறோம். ஸோ இயர்லி பிரேக் த்ரூஸ் எடுத்தே ஆகும். கலீல் அகமது ஹேஸ் டு வில் பி தி ஒன் ப்ராமினன்ட். அண்ட் ஆல்சோ கலீல் அகமது ஓகே லெஃப்ட் ஹேண்டர், கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இயர்லியா. அண்ட் அவனை டேக் ஒன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அடுத்த எண்ட்ல இருந்து போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நூர் அகமது டிபெண்டபிள் தான் வேற வழி இல்ல. பவுலர், டிபெண்டபிள் ஃபாஸ்ட் பவுலரே இல்ல. அண்ட் ஆல்சோ டெத்லேயும் மைட் பி அடி வாங்கலாம். ஏன்னா கூட இன்னொரு சப்போர்ட்டிங் பவுலர் வேணும். ஸோ சாம்கரன் ஆப்வியஸ்லி ஆடி இல்ல இருக்கான். கலீல் and நல்லா yes. போடுவான்டா. கலீல் நல்ல கட்டஸ் வச்சிருக்கான். கலீலும் பத்திரனா ம், நல்லா போடுவாங்க. அதான்டா சாலிடா ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆறாவதா ம், ஒப்பேற்றதுக்கு யாராவது இருப்பாங்களே தவிர மத்தபடி உனக்கு 6 பவுலர் இருக்க மாட்டாங்க. இப்ப சாம் கரன் வந்து மோர் அஸ் அ பேட்டர். இப்ப ரீசெண்டா ம். ஐஐடில கூட ஹிட் பவுல் மேட்ச் நல்ல பேட்டிங், ஓகே. பட் பவுலிங் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. சோ அந்த கால் எடுக்க ம், மாட்டாங்க. சோ ஆப்வியஸ்லி கோ வித் நூர் அகமது காம்பினேஷன் ஒன்லி. கான்வே விட மாட்டாங்க அப்பல. ஏன்னா அவனுக்கு பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி ம். ஃபார்ம்ல இருக்கப்போ வெளியே உட்கார இருக்கிறதுன்றது வெளியே ஒரு உட்கார பெரிய. வைக்க முடியாது. ம், ஏன்னா ரச்சின் வந்து அவ்வளவு சூப்பரா ஆடுறான். அவன் எதுக்கு நீ வெளியே ம், உட்கார வைக்கணும்? அவனை ரிப்ளேஸ் பண்ணி டாப் ஆடுறல 2 லெஃப்ட் ஹேண்டரும் உள்ள போங்க, போட்டு அடின்னு அடிங்க. பின்னாடி இருக்கான் ருத்ராஜ் கேக்வாடும் சிவம் துபே. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. வேணா கூட ஜெய் சங்கர் தீபக் கூட பேஸ்ட் அந்த ஃபார்ம். அண்ட் ஆஃப்டர் தோனி ஜடேஜா அஸ்வின். திரிபாதி மறந்துட்டேன். திரிபாதி எடுப்பேன் நானு. திரிபாதி மறந்துட்டேன். ருத்ராஜ்க்கு அப்புறம் சிவம் திரிபாதி எடுப்பேன். திரிபாதி. திரிபாதிக்கு அப்புறம் சிவம் துபே எடுப்பேன். சோ உனக்கு கான்வே இதுவே பேட்டிங் லென்த் ஆயிடுதுல. நீ கான்வே போட்டினா சூப்பரா இருக்கும் பேட்டிங் ஆர்டர். ஏன்னா கான்வே இவங்க அண்ட் ஒன் ருத்துராஜ், திரிபாதி, தூபே வந்தாலே உனக்கு ஒரு 14 ஓவர் ஆஹ் கடத்திடலாம். அதுக்கப்புறம் நீ 3 வந்து பேருமே ஸ்பின் ஆடுறதுக்கு சூப்பர் ஆடுவாங்க. 3 பேருமே ஸ்பின் சூப்பர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஆடுறதுக்கு உனக்கு இந்த அஸ்வின், ஃபாரின் காம்பினேஷன் ஜடேஜா அண்ட் ஒர்க் அவுட் தோனி. ஆகும்னு தோணுது. இந்த ஜடேஜா, ஃபாரின் அஸ்வின், காம்பினேஷன் ஒர்க் தோனி அவுட் ஆகும்னு தோணுது. 3 பேர் இருக்காங்க. உனக்கு அதை மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. கான்வே வந்து இது ஓகே. பட் பவுலிங்ல சாம் கரனோட அந்த ஒரு லீத்தல் இது ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுமோங்கிற பவுலிங் ஒரு இல்லடா, டெம்டேஷன் சாம் மட்டும் தான் கரன் எனக்கு இருக்கு. பவுலிங் எடுக்க முடியாது. சாம் கரன் பழைய பவுலிங் கிடையாது, அது மாதிரி சொல்ல தெரியும். ஸோ பவுலிங்காக போக மாட்டாங்க. அண்ட் மோரோவர் ஓகே. எனக்கு ரச்சினா சாம் கரனான்னு பார்த்தா நான் ரச்சின் தான் போவேன். எனக்கு ம், டாப் ஆர்டர் ரன் வேணும். பவுலிங் ஆமா. ஆள் இருக்காங்க, நம்ம சேப்பாக்கில் தான் ஆட போறோம். 3 ஸ்பின் இருக்கு. இந்த 3 பேரும் அடி ம், வாங்கினாங்கன்னா அது
அது வந்து ஆப்வியஸ்லி நமக்கு பேட் கேம், அவ்வளவுதான், நெக்ஸ்ட் கேம் பாத்துலாம் போயிடலாம். இந்த மாதிரி நம்ம சாய்னிஸ் அடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் அடிச்சாதான் உண்டு. ஓகே. ஆனா போட்டுருவான்னு நினைக்கிறேன் மேடி. 3 ஸ்பின் இருக்காங்க. 100 மேல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு. இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி பவுலர். அண்ட் ஆல்சோ அஸ்வின் எப்படினாலும் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸே பார்த்திருப்பாங்க. அப்படி இப்படி வந்து அஸ்வின் அம்பேருக்கு முன்னாடி வந்து எஸ்கேப் எப்படி வந்து காதல் கதை. சூப்பரா இருக்கும். ஆமா, அது எப்படினாலும் அஸ்வின் போட்டுருவாரு. 4 ஓவர்ஸ் 32 ஃபார் 1, அப்படி இல்லைன்னா 35 ஃபார் 2, அந்த ரேஞ்சில் வந்து போட்டுருவாரு. ஜடேஜா சொல்லவே தேவையில்ல. பவர் ஸோ டக்கு பிளேல டக்கு ஓவர் டக்குன்னு. போடலாமா கூட, போனாடி பவர் பிளேல 10 நல்லா யூஸ் பண்ணாங்க. நீங்க அஸ்வினை தைரியமா பவர் ஆமா பிளேல ஆமா கொண்டு ஆமா, வரலாம். பவர் பிளேல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்ப டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் இருக்கும்போது அஸ்வினை தாராளமா கொண்டு வரலாம் தாராளமா உள்ள. உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அந்த வருண் சக்கரவர்த்தி மாதிரி வரும்போதுனா அஸ்வின் எல்லா பாலும் போடுவான். கேரம் பால் போடுவான், ஆஃப் ஸ்பின் போடுவான், ட்ரிஃப்ட் இது போடுவான், குயிக்கா ஒரு லூப் பண்ணி போடுறது, நிறைய இஸ் வெரி ஹேவிங் சம். வெரி ஃபியூ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் சென்னையில இருக்கிறது, ஐ மீன் ஐபிஎல் இருக்கிறது. இவன் ஜெயந்த் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், அவ்வளவுதான் மாப்ள அவ்வளவுதான் இந்தியன்ல. அவ்வளவுதான். ஜெயந்தா ஸ்குவாட்ல ஸோ இறங்கிக்குமான்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அஸ்வின் மட்டும் தான். அதனால சூப்பர். அந்த காம்பினேஷன் இருக்கும். மத்தபடி இன்னும் ரொம்ப நேரம் பேசணும் சிஎஸ்கேக்கு. ஆமா, எனக்கு எங்க வந்து மாட்டிப்போன்னு பிளேயர்ஸ் தோணுதா டு உனக்கு? வாட்ச் அவுட் ஃபார்னு என்ன நினைக்கிறேன்? யாராவது ஒருத்தர் ஏதாவது பிரேக் பண்ணுவாங்களா ஸ்குவாட் 11ல அப்படிங்கிற மாதிரி? இதெல்லாம் ஐடியில ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாராவது ஒருத்தர் ஓகே, புதுசா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை மேடி. இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். மேபி ஓகே. அன்சுல் கம்போஜுக்கு சான்சஸ் இருக்கு மேடி. ஏன்னா அந்த ஒரு ஸ்லாட் உனக்கு ஃப்ரீயா இருக்கு. சர்டனிட்டி அன்சுல் இருக்கு. கம்போஜோ ஓகே. இல்ல நாகர்கோட்டி இல்ல முகேஷ் சௌத்ரி இந்த மாதிரி யாராவது உள்ள வந்தாங்கன்னா தே ஹாவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பெர்ஃபார்ம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி சிஎஸ்கேலே ஒரு லாங்கர் ரன் கொடுப்பாங்க. இப்ப தீபக் சஹர் கொடுத்தாங்கல்ல, So அந்த மாதிரி ஒரு லாங்கர் ரன் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியன் டோர்ஸை பிரேக் பண்ற அளவுக்கு பொட்டன்டா வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ யாருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீசனா இருக்குன்னா ஆஹ் இவனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ருத்துராஜ் கேக்வாடு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் சொன்னதுதான். இப்ப யசஸ்வி, கில்லு, ருத்துராஜ் இவங்க எல்லாமே அந்த ஒரே அபிஷேக் இதுல சர்மா. ஊர்ன. ஆமா, அபிஷேக் சர்மா கூட ஈவன் அஹட் மேடி 100 போட்டிருக்கான், சம்திங் அஹட். பட் அகைன் நாட் லாங் டூ ஃபார். பட் அகைன் ஒரு 75 இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் 60 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு 750 ரன்ஸ் இல்ல 650 ரன்ஸ், 600 அந்த ஆரஞ்சு கேப் கன்டென்ஷன்ல ஒரு நல்ல ஒரு நான் அதனால தான் எக்ஸ்ட்ரானரி நம்பர் 3 பெர்ஃபார்மன்ஸ்ல ஆட இருந்தாங்கன்னா. சொல்றேன் ருத்ராஜ். நம்பர் ம் 3 ஆடினானா அவனுக்கு ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருக்கும். ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேம் இன் போத் த ம் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு எனக்கு ஓகே. தெரியல ருத்ராஜ் கேக்வாட நம்பர் 3 இறங்கினா அவன் வந்து கேப்டன்சில ஓகே எனக்கு நம்பர் 1 வேணாம், நான் வந்து டீமுக்காக ஆடுறேன். அண்ட் மோர் ஓவர் ஹி கேன் மெயின்டைன் த டீம். சி நம்பர் 3 ம் சுரேஷ் ரெய்னா இருந்தப்போ சிஎஸ்கே அப்படி இருந்தது மாப்ள. டிபெண்டபிள். அந்த மாதிரி மெயின்டைன். ம் எனக்கு அந்த பொசிஷனுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா இப்ப ஆல் டைம் 11 நம்ம ருத்ராஜை கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். இன்னும் 2 வருஷம் ம் ஆடலாம். ஆனா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் கடைசி 4 வருஷத்துல. சோ ருத்ராஜ் மாதிரி ஒரு ஆளு நம்பர் 3 ஆடணுன்றது என்னோட விஷயம். பாப்போம். சூப்பர். அண்ட் he should have an extraordinary year to break the shackles and the wall and to get a place in the Indian 11. ஸோ அதுதான். ஏன்னா ரன் அடிக்கடிக்கு தான் நம்ம இவ்வளோ அடிச்சுமே நம்ம லாஸ்ட் டைமே 650 ரன்ஸ் அடிச்சான் ருத்துராஜ். பட் ஆனால் எந்த ஒரு மேட்ச்லையுமே ரெக்கக்னிஷனே கிடைக்கல. டீம்லேயுமே ஈவன் லெவன்ஸ்லேயே இடம் இல்லை. அண்ட் ஆல்சோ அது ஓகே தான். ஏன்னா எஸ்எஸ்பிக்கும் அதே நிலைமை தான். நிறைய அடிச்சும் ஒன்றும் இல்லை. அது ஹெல்தி காம்படிஷன். ஸோ ஹி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் ப்ளூஸ். அண்ட் ஓகே, இங்க மாட்டிப்பாங்கங்கிற மாதிரி உனக்கு தோணுதா? மாட்டிப்பாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னா எங்க மாட்டிப்பாங்கன்னா உனக்கு பத்திரானா வந்து ஒழுங்கா பவுலிங் போடலன்னா மாட்டிப்பாங்க. ஆப்வியஸ்லி ம் ஒரு நல்ல பாஸ் போலர் நல்லா போடலன்னா மாட்டிப்பாங்கன்றது ஒண்ணுதான். பட் இன் ம் டேர்ம்ஸ் ம் ஆஃப் இன்ஜூரி அப்படின்னா எல்லிஸ் பேக்கப்பா இருக்கான், ஜேமி ஓவர்டன் பேக்கப்பா இருக்கான். பட் எல்லிஸ் வில் பி ரைட் சாய்ஸ். அதனால ஒரு கவலை எல்லிஸ் தான், இல்லைன்னு எல்லிஸ் தான். வச்சுக்கிட்டாலும் ம் பத்திரானா வந்து பத்திரான்ற பவுலிங் வந்து ஒரு பெரிய குரூசியல் ஃபேக்டர். பிகாஸ் அவனோட ம் பவுலிங்கை சுற்றி தான் மத்த எல்லாமே ரொட்டேட் ஆக போறாங்க. அவன் இருக்கான்றதை எடுத்து தான் ஃப்ரண்ட்ல எல்லா ஸ்பின்னர்ஸையும் சீக்கிரமா முடிக்க பார்ப்பாங்க. அண்ட் கலில் அஹ்மத் பத்திரானா வில் பி தி லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பண்ண போறாங்க. இதுதான் ம் டெம்ப்ளேட். ஸோ பத்திரானா ரொம்ப அடி வாங்கிட்டான்னா அவன் ஓவர ஒப்பேத்ததுக்கு ஒரு பவுலிங் சிவம் துபையை கொண்டு வர ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா டீம் மாட்டிப்பாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் தேவைப்படும். அண்ட் அதுதான் டாப் ஆர்டர் வந்து கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீ ஒரு 2 ஃபாரின் பேட்டர்ஸை வந்து நீ டாப் ஆர்டர்ல ஆடுறனா உன்னோட மொத்த பேட்டிங் பவர் அங்கதான் ஆமா இருக்கு. ஆமா. தி ஹேவ் இந்தியன் கோர் ஸ்ட்ரென்த். பட் டாப் 2ல வந்து கான்வே ரவீந்திரா, கான்வே வந்து வில் பி பிளேயிங் தி செகண்ட் ஃபிடல். ரச்சின் ரவீந்திரா உள்ள போன அடி. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா அவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுறான். ஸோ அங்க ம் மாட்டிக்கிட்டாங்க மட்டும்தான். அண்ட் திரிபாதியோட ஃபார்ம் கன்சர்ன் இருக்கு. அந்த திரிபாதிக்கு அப்புறமா யார் இறங்க போறா? யார் இறங்க போறா? தீபக் குடா ஸ்லாஷ் விஜய் சங்கர் ஸ்லாஷ் ராமகிருஷ்ண கோஷ். எனக்கு வந்து ஒரு ம் ஆசை, ப்ராபப்ளி இன்கேஸ் யாராவது எக்ஸ்பெக்டரா உள்ள கொண்டு வரணும், ராமகிருஷ்ணா கோஷ்ன்ற ஒரு பிளேயரை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். நான் சில வீடியோஸ் பார்த்தேன், ஒரு ஹர்திக் பாண்டியா ஃபிளவர் இருக்கு. ஏன்னா
இன் ம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆல்வேஸ் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் லைக் ஹூ பவுல்ஸ் அண்ட் பேட்ஸ் வெரி மச் லைக் ஆல்வி மார்க்கல் மாதிரி ஒரு பிளேயர், கிறிஸ் மாரிஸ் மாதிரி ஒரு பிளேயர், ஜேசன் ஹோல்டர், அந்த மாதிரி ஒரு பிளேயர் லைக் ஃபாரின் ம். கமோடிட்டில இருக்காங்க. சாம் தே ஹேவ் கரன் கெமி ஓட்டன், தே ஹேவ் சாம் கரன். பட் இந்தியன்ல ஒருத்தனை இந்தியன்ல. ப்ரொடியூஸ் ம். பண்ணணும். இப்ப என்கே நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி வந்தான், ம். அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு பேக்கப் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்தியன் டீமுக்கு ஒருத்தன் தேவைப்படுறாரு. ராமகிருஷ்ண கோஸ்க்கு அந்த எபிலிட்டி இருக்கு, நல்ல லாஸ்ட் டைம் ஹைட் இருக்கு. ஓகே பேசர் அவன் நான் வீடியோ பார்த்ததில்ல இது பார்த்தேன். வரைக்கும். நான் பார்க்கேன். மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஆடுறான். அண்ட் ஓ. மொரோவர் ருத்ராஜும் க்ளோஸ் க்ளோஸ் குவார்டர்ல பார்த்திருப்பான். ம். மீன் லாஸ்ட் டைம் நம்ம க்ளோஸ் வேஸ்ட் குவார்டர்ல பண்ணிட்டோமே பார்த்தா மேடி. அவன் அவன் பேர் என்ன? இதே மாதிரிதான் ராஜ்யவர்தன் ராஜவர்தன் அங்கரேக்கர். அவன் நல்ல அண்டர் பிளேயர் தான். கேக்கருக்கு வந்து ஒரு பெரிய கன்சென்ட் இருக்கு மாப்ள. அவனுக்கு போடுறப்ப அந்த லெக் வந்து ஒரு மாதிரி சைட்ல போயிட்டு அந்த நோபால் கன்சென்ட் நிறைய இருந்துச்சு. அதை அவங்க கரெக்ட் பண்ணி பெர்மிடேஷன்ல பண்றதுக்குள்ள சீசன் முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சு ராமகிருஷ்ண போச்சு. கோஸ் வந்து க்ளோஸ் குவார்டர்ஸ்ல என்பிஎல் நல்லா ஆடி இருக்கான். ஆல்மோஸ்ட் ஓ. நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இன் ம். டர்ம்ஸ் ஆஃப் ம். பேட்டிங் அண்ட் பவுலிங். அண்ட் நிறைய லாங் ஹேண்ட் வச்சிருக்கான், ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறது. ஓகே பவுலிங்கும் வந்து நல்ல சீம் பொசிஷன்ல பவுலிங் போடுறான். ஸோ சூப்பர். ப்ராப்ளி ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி வர, இப்ப சிவம் துபைக்கு கை கால் எழுதுச்சுன்னா இல் பி த பேக்கப். ஸோ சான்சஸ் கிடைக்கும். சூப்பர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன்ல கிடைக்கிற சான்சஸ் தான் கஷ்டம். கிடைச்சிச்சுன்னா நீயே போறது கூட மாட்டானுங்க. சூப்பர் மேடி. ஓகே நம்ம பேசிட்டோம் நிறைய. எனக்கு எங்க மாட்டிப்பாங்கன்னு நீ சொன்ன பேஸ் பேட்டில் கொஞ்சம் மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா ஸ்பின் ஓகே மைட் பி. ஏன்னா லாஸ்ட் டைமே ஃபிஸ் போட்டு சமாடி வாங்கிட்டார். அந்த 2-3 மேட்ச் எல்லாம் சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ரன்ஸ் நமக்கு பேக்கப்பா இருந்தாலுமே டிஃபெண்ட் பண்ண முடியல. மைட் பி இப்போ மேபி இங்கே 100 வச்சு ஓட்டிடலாம், நல்லா போட்டு இது பண்ணிடலாம். அண்ட் வெளியில எங்கேயாவது போய் இப்போ பெங்களூரோ இல்ல கொல்கட்டா அந்த மாதிரி பாட்டா விக்கெட்ல போனா மேபி 100 வேணா விட்டுட்டு நேத்தன் எல்லிஸை வச்சு வேணா ஆடலாம். 2 கன் பவுலர்ஸ் வச்சுனா நம்ம நேத்தன் எல்லிஸ் நல்லா போடுறோம், ஆஸ்திரேலியாக்கே நல்லா போட்டிருக்கான். ஸோ இதுதான் ஒரு டிபெண்ட் அப்பான் தி சிச்சுவேஷன் பிட்ச் கண்டிஷனை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் இருக்கு. சூப்பர். நம்ம அடுத்து போயிடலாம். நிறைய ரொம்ப நேரம் பேசிட்டோம். உன்னோட ரொம்ப ரேட்டிங் சொல்லு. பேசிட்டோம். ஆமா உன்னோட ரேட்டிங் சொல்லு. ரேட்டிங் அவுட் ஆஃப் என்ன? 10. 7 தலை ஃபார் ரீசன். ஸ்ட்ராட்டஜிக்கலி டீம் வந்து நம்பர் 5 நம்பர் 6 தான். பட் ஆஸ் அ ஃபேன் ப்ராபபிலி நம்பர் 3 நம்பர் 4 டாப் 2ல வருவாங்களான்னு தெரியல. பட் 3-4ல கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்லி ஆன் ஹோம் கண்டிஷன்ஸ். ஆன் பேப்பர் டீம் கொஞ்சம் வீக் தான். பேட்டிங் பவுலிங்லாம் வந்து இன்ஃபார்ம்ல வரல. 2 பேர் ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க. அதெல்லாமே இருக்கட்டும். பட் ஐ பிலீவ் இன் த டீம் ஸ்கோர். அண்ட் நம்பர் 3 நம்பர் 4ல கண்டிப்பா வருவாங்க மாப்ள. இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா போன வருமா நம்பர் 5 வருவாங்க. அதை விட்டு இறங்க சான்ஸே கிடையாது. குவாலிஃபை கண்டிப்பா ஆகிறாங்க. கப் அடிப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல, டவுட் தான் இருக்கு. ஓகே அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. ஓகே. ஜிங்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கும் நினைக்கிறேன். ஓகே. எனக்கும் ஆன் பேப்பர் ஸ்குவாட்ஸ் வந்து பார்க்கும்போது 7.5 தான் முன்னாடி. பெருசா வீக்குன்னு சொல்ல முடியாது, பெருசா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கும் கூட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 7.5 to 7.75 நான் கொடுப்பேன் இந்த டீமுக்கு. அகன் கன்சிடரிங் தி ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஈவன் தி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு புரியறதுனாலுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தே சக்சீடிங். ஸோ அதனால தே மைட் கம் குட் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். லெட்ஸ் சி. ஆன் பேப்பர்ல நம்மளோட ரேட்டிங் வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் டிஃபர் ஆகும். ஸோ அது பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பங்காளிக்கு போயிடலாம். சட்டையை மாத்திருமா நம்ம இல்ல பங்காளிக்கு இதுலயே ஆரம்பிக்கவா? கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஆமா ஆ? இதுலயே கண்டினியூ பண்ணலாம். சட்டையை கண்டினியூ மாத்திருமா பண்ணலாம். இல்ல கண்டினியூ பண்ணுமான்னு கேக்குறேன். இதுலயே கண்டினியூ பண்ணலாம். நம்ம பங்காளிஸ் வந்து என்ன சொல்றது, கடப்பாறை டீம் ஒரே ஒரு தான். ஒரு மும்பை ஃபேன் கிட்ட போயிட்டு நீ வந்து எனக்கு ஒரு சிஎஸ்கே பிளேயர் வேணும்னு கேட்டனா ஒரு ஆளு தான் சொல்லுவாங்க. யார் தெரியுமா? மிச்சல் சாண்ட்லர். அவனை அங்க வந்து ஏன்னா அவனுக்கு காம்பினேஷன் இடம் இருக்காதுன்னு தெரியும். சோ அவன் அங்க போனதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சி இங்க சான்சஸ் கிடைக்கலன்ற ஓகே, அவங்க போய் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவான். எஸ்பெஷலி சென்னைக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணுவான். நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தோம்னா பண்ணுவோம். மேன் ஆஃப் த மேட்ச் மிச்சல் சாண்ட்லரை வர 200% வாய்ப்பு இருக்கு. செம்ம ம். பவுலர், செம்ம பேட்டர் டவுன் தி ஆர்டர்ல. இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்காம தான் மும்பை ரொம்ப அவசரப்பட்டாங்க. ருணால் பாண்டியா இருந்தான், பட் ஒரு ஸ்பின்னரா இல்ல. அவனுக்கு அந்த ஃபாரின் ஸ்பின்னர் புரியுது. கிடைக்கவே மாட்டானுங்க. எங்க தேடினாலும் எப்படியாவது ஒரு ஸ்பின்னர் கொண்டு வாங்கினா முடியாது. அவனுக்கு 1 போவாங்க. மயன்க் மார்க்கண்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து நம்ம நபியை ஸ்குவாடுக்கு வச்சு போயிடலாம் மேடி. ஆடினானுங்க. நம்ம ஸ்குவாட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம், கரெக்டா இருக்கும். அதுல இருந்து ஆரம்பிச்சலாம், ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிச்சலாம். அதான் பிக் ஆக்ஷன் பிக்னு பார்த்தா மிச்சல் சாண்டர் பயங்கரமான பிக்கு. தீபக் சஹரே, வில் ஜாக்ஸுக்கு எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் பிரையன் இது ரிக்கில்டன், முஜிபுர் ரஹ்மான் இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அந்த இவனுக்கு பதிலா. அல்லா வெஸ்ட் கசன் ஸ்பின்னர் ஃபர். இருந்தால அல்லா கசன் பேர் அவனுக்கு பதிலா. அண்ட் நம்மந்தே ரீடைன் பண்ணிருக்காங்க, வாங்கிருக்காங்க அந்த மாதிரி. அண்ட் டாப் ஆர்டர்ல தே ஹாவ் ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாவோட மினி வெர்ஷன்ஸ். அண்ட் இந்தியன் விக்கெட் கேப்பர்ல ராபின் மின்சன் ஒரு பிளேயர், பாப்போம் நல்லா ஆடணும்.
மத்தபடி ஆல்ரெடி ஓகே. அதே செட் தான். அதிக அந்த ப்ராபபிள். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 இந்தியன்ஸ். ஆமா ஆமா, அது இவங்களுக்கு ரிட்டன்ஷன்லாம் அது ஈஸி மாதிரி. பெருசா நீ ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேணாம். ம், 5 பேர், 5 பேர்த்துக்கு ஆளுக்கு 10 10 ரூபா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல 5 பஞ்சபாண்டவர்கள் மாதிரி 5 பேர் இருக்கானுங்க. ஃபுல்லா இந்தியன் கோர், அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி இந்தியன் கோரை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிட்டு நீ எடுக்கிற ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப அஹ், எப்படி சொல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பைஸ் எல்லாருமே வெரி எஃபெக்டிவ் பைஸ். ஏன்னா அவங்கள்ட்ட பர்ஸ் இல்லைன்னு தெரியும். ஸோ இருக்கிற பிளேயர்ஸை வந்து நான் வந்து எப்படி போக போறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா போயிருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த ஒரு பேஸ்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருந்தாங்க. நிறையவே ட்ரை பண்ணாங்க. ஜோஃப்ரா வாச்சர், அப்புறம் பேரண்டஃப், அப்புறம் நோவான் வேற யாரு, தசரா அந்த நோவான் நிறைய தசரா ட்ரை டைப் நிறைய ட்ரை பண்ணாங்க. எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் பேக் டு தி ஓல்ட் வின்னிங் பழைய டேஸ்ன்னு 2020 சொல்லிட்டு ஃபார்மேட்டே கொண்டு வந்தாங்க. ட்ரெண்ட் போல்ட் எடுத்திருக்காங்க. அகைன் 12 crores வரை போய் எடுத்திருக்காங்க. இட்ஸ் குட் பிக். அண்ட் இயர்லியில கொஞ்சம் அந்த வான்கடையில எப்பவுமே ஸ்விங் இருக்கும் அந்த இயர்லியா. ஸோ அதை இது பண்றதுக்கு தீபக் சஹர் எக்ஸ்ட்ரானரி பை. அண்ட் இந்த இது ஆடுவாராங்கிறது. பனானா ஸ்விங்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது 4 பனானா, 2 பக்கமும் ம். பண்ண விடுவானுங்க. ஆமா, அது நல்ல பிக் தான். ஸோ அவங்களோட ப்ராபபிள் 11 பார்த்தீங்கன்னா இது கில்டன் நான் ஓவர் சொல்றேன். வில் ஜாக்ஸ். ஆரம்பி. ம். நான் ப்ராபபிள் 11 வந்து அது ஓப்பன் வித் ரோஹித் சர்மா அண்ட் ரயன் டிகல்டன் அட் டாப். எனக்கு சூப்பர். ரயன் டிகல்டன் செம்மையா அடிப்பான், ரோஹித் சர்மா செம்மையா அடிப்பான். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நமந்தீர், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 மிச்சல் ஸ்டார்னர், நம்பர் 8 வந்து தீபக் சஹார், நம்பர் 9 வந்து இவன் பும்ரா ஃபிட் ஜஸ்பிரீத் இல்ல, சிங் பும்ரா. இல்ல நீ பும்ரா பும்ரா ஃபிட் இல்ல. இல்ல ஸ்லாஷ் மாதிரி போட்டு சொல்லு. பும்ரா அப்படி பும்ரா இருப்பான், பும்ரா இல்லைன்னா ஸ்லாஷ். ஸ்லாஷ் பும்ரா ஸ்லாஷ் இது இந்த பவுலர் யாராவது ஒருத்தர் கொண்டு வரான்னு நினைக்கிறேன் மாப்ள. ஆமா ஆமா, 2 பேர் வந்தே அன்னோன் ஆகணும். குமார் இருக்காங்க. அஸ்வினி ம். குமார், அப்புறம் இந்த பென்மெட்ஸா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுங்க எல்லாம் ம். எனக்கு தேடினா கூட யாருன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு ஆள் ம். அவனுக்கு வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சோ அவன் இல்லைன்னா வந்து அவனுக்கு இன்கேஸ் ஒரு இன்னொரு ஸ்பின்னர் வேணா கரண் சர்மாவை கொண்டு வருவாங்க, தீபக் சகர். ஸோ 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸை அவங்க யூஸ் பண்ண தேவையில்ல. போல்ட் தேவைப்பட்டதான் ஒன்னு போல்ட் ஒன்னு போல்ட் வந்து ட்ரெண்ட் விட்டுட்டேன். போல்ட், ஒன்னு ம். ரியான் ரிகல்டன், இன்னொன்னு மிச்சல் சாண்டர். இந்த 3 பேர் கண்டிப்பா ம். ஆடுவாங்க. 4வது வேணும்னு அடிப்பாங்க, இல்லைன்னா தெல் கரண் சர்மா ஆர் ஒன் ஆஃப் த பவுலர்ஸ் நான் சொன்னல அந்த அஸ்வினி குமார், இல்லைன்னா ஒரு ம். ஆல்ரவுண்டர் கூட போவாங்க. 2 பேர் இருக்காங்க. அதான் யாருன்னு தெரியாம இருப்பாங்களே, நம்ம தெரியல நமக்கு தெரியாது, ஆனா பஞ்சாப் லீக்ல போய் பிடிச்சாங்க அந்த மாதிரி. இந்த இவன் விக்னேஷ் இருக்கான் புத்தூர் முன்னாடி. ஒருத்தர் தான். ம். சொல்லு சொல்லு. அந்த விக்னேஷ் புத்தூர், அந்த ராஜ் அங்கட் பாவான் யாரோ. ராஜ் அங்கட் பாவா வந்து கொஞ்சம் நம்ம நல்லா ஆளு அந்த சிஎஸ்கே தான் kind of இருக்கான். அந்த அந்த ரவீந்திர ஜடேஜா பிளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி ம். நிமிஷம் சேனர் இருக்கான். இன்கேஸ் யூஸ் பண்ணனா அவனை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யாருன்னு தெரியல. ஒரு அன்னோன் கம்பெடி கண்டிப்பா இருக்காங்க பும்ராக்கு பதிலா. அது யாருன்னு தெரியல. ஐ பிலீவ் ம். தட் வில் பி எய்தர் திஸ் இந்த வெங்கடாவா இல்ல அஸ்வினி குமாரா தெரியல. மேபி ம். இல்லைன்னா அவங்க வேணாம் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கார்பின் பேஸ் கூட ஓவர்சீஸே கொண்டு வரலாம். போவாங்கன்னு நினைக்கிறேன். ரீஸ்டாப்லி, அதான் கார்பின் பாஷ், ரீஸ்ட் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பும்ராக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கால் எடுக்கணும்னு கூட ம். யோசிக்கலாம். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ். கார்பின் பாஷ் கூட வருவான்னு அவனுக்கு வந்து நினைக்கிறேன். வீக் லிங்க் வந்து இல்ல கார்பின் பேஸ் வரமாட்டான். அவனுக்கு மிச்சல் சேனர் இருக்கப்போ உனக்கு எதுக்கு 2 ஓ, ஸ்பின்னர்? கார்பின் பாஷ் ஃபாஸ்ட் பவுலரா? இல்ல ஸ்பின்னர் நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஸ்பின்னர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். பாலர். ஃபாஸ்ட் பாலர் சரி. இன்னொருத்தன் ஸ்பின்னர். கார்பின் ம். பேஸ் வந்து ஆல்ரவுண்டர் தான். பட் அவனுங்க ரீஸ்டாப்ல பார்ப்பாங்களே பும்ரா மாதிரி. ஓகே. இல்லடா, ஏன்னா ஸ்விங் பண்றதுக்காண்டி போல்ட் அண்ட் தீபக் சஹர் இருக்காங்க. ஸோ திரும்ப இன்னொரு ஸ்விங் பவுலர் கொண்டு வரதுக்கு மேபி கார்பின் பாஷ் ஆல்ரெடி இதுக்கு ஆடி இருக்கான். அப்படின்னா மும்பை எம்ஐ கேப்டவுனுக்கு ஆடி மும்பை இருக்கான் எம்ஐ கார்பின். ஆமா நல்லா வாய்ப்பு இருக்கு. போட்டுருந்தான். ஸோ மைட் பி ஆனா அவங்க கார்பின் பாஷ் பும்ரா வருவான். இல்லாதது வந்து ஒரு பெரிய த்ரெட். மத்தபடி பிளேயிங் ம். லெவன் இதுதான். பும்ரா இருந்தா சாலிடா செம டீம்னு சொல்லலாம். பும்ரா வந்து ம். 4 மேட்ச் இல்ல. அண்ட் இதான் பிளேயிங் லெவன் மாப்ள. மத்தபடி உங்க பிளேயிங் லெவன்ல பெருசா சேஞ்சஸே கிடையாது. டீமும் வந்து செட்டில் டீமா தான் இருக்கு. வேணும் எல்லாத்துக்கும் ஐடியல் பேக்கப், இந்தியன் பேக்கப் ஆகட்டும், ஃபாரின் பேக்கப் ஆகட்டும் எல்லாமே. வில் ஜாக்ஸை கூட ஒரு ஸ்பின்னர் ஆடலாம். மிச்சல் சாண்டர் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலா நான் ஒரு ம். இந்தியன் ஸ்பின்னர் அந்த மாதிரி கூட ஆடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டிங் லைனப் எல்லாமே இருக்கு. ப்ராப்ளி ஒரு வீக் லிங்க்னு நான் சொல்லுவேன்னா, இன்கேஸ் பும்ரா வந்து இந்த சீசன்ல பாதிக்கு மேல இல்ல அப்படின்னா ம். மாட்டிப்பாங்க. இருக்கு. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்சனல். ஒரு அன்சுல் ம். கம்போஸ் மாதிரி ஆளுக்கு ரொம்ப டைட்டா போனானுங்க. நம்ம எப்படியா ம். புடுங்கி எடுத்துட்டோம். சோ அவனுக்கு அன்சுல் கம்போஸ் அவ்வளவு ஈகரா வந்தானுங்க வெயிட் பண்ணி. ம். பட் அவனுக்கு அந்த காம்பினேஷன்ல உட்கார முடியலன்றதுனால தே டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ். அண்ட் தீபக் சஹரும் மிச்சல் சாண்டரும் பர்ஃபார்ம் பண்றப்ப நமக்கு கொஞ்சம் ரத்த கண்ணீர் வரைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். அண்ட் இதுல நடுவில் ஒரு ஸ்லாட் வேற இருக்கு மேடி. 7வது ஆப்ஷன்ல ராபின் மில்ஸை கூட ஆடலாம். இஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபினிஷரா ட்ரை பண்ணலாம். அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த அளவுக்கு பேட்டிங் பயங்கர வராது. கன்ஸ்.
மேலேயே கடப்பாரா இருக்குடா. அவ்வளவு அப்படி பெரிய சொல்ல முடியாது சாம்ராஜ்யத்தை மேடி. உடைச்சிட்டு ராபின் மீன்ஸ் வருவானான்னு தெரியல. நான் சொல்றேன், புரியுது மேடி நம்ம எக்ஸ்பர்ட் தான் எல்லாருமே. இப்போ புரியுது புரியுது. 2020 அவங்க கப் அடிச்சாங்க, இன்னொன்று 2019 தான் தெரியல. அதுல இருந்து 20 20 லட்சம் லாஸ்டா. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன 4 வருஷம் முடிஞ்சது, 5வது வருஷம். 5 20 வருஷத்துல அவங்க பெருசா எதுவுமே ஆடல மேடி. சேம் டீம் தான், இந்த 5 பேரு, அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரும்ப திரும்ப ஆடுறாங்க. எல்லாம் ஓகே, கடப்பார டீம், இந்தியன் கட்பட் டீம்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எதிர்பார்க்கிற இதுக்கு இல்ல. ஸோ அகைன் நம்ம எல்லாமே இப்போ ஆன் பேப்பர்ல பேசுறோம், சரி, ஆன் பேப்பர்ல கன்னா இதுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு ரீசன், இதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லவா? ம். ஒரே ஆள், அவன் பேர் கோபால், கிராண்ட் போலார்ட். கிராண்ட் போலார்டோட சர்வீஸ மும்பை டீமும் மும்பை ஃபேன்ஸும் பயங்கரமா மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ம். ஒரு பிளேயர் திருப்பி ரெப்ளிகேட் பண்ணவே முடியல. அந்த பொசிஷனை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியல. ஈவன் தோ ம். ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து கூட அவனுங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த டேபிள் போய் கொண்டு வந்த காரணமே கிராண்ட் போலார்ட் மாதிரி ஒரு ஆள் போயிட்டான்னு தான் ஹர்திக் பாண்டியாவை கொண்டே வந்தாங்க. பட் ம். அப்பவும் கூட கிராண்ட் போலார்ட் மாதிரி ஒரு டிபெண்டபிள், ஒரு அன்னோன், எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அந்த டெல்லி மேட்ச்ல அடிச்சு சிஎஸ்கே ஜெயிப்பானுங்க பாரு, மேல இப்படி கை காமிச்சு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாருமே மறக்க முடியாது. மும்பை ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா, பும்ரா, சூர்யான்னு சொல்றாங்களோ, ஒரிஜினல் மும்பை ஃபேன்ஸுக்கு பொலார்டுனா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா ம். பொலார்டு தான் பயங்கரமான மேட்ச் வினர் ஃபார் மும்பை. யா எங்க யா. வேணா சொல்லலாம். ஆஸ் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்றேன், ஆக்ஷன்ல பிராவோ சொன்னானா எனக்கு இந்த பொலார்டு எப்படியா வேணும்னு சொல்லிட்டு. பொலார்டு ஒரு ஆளுக்கு தான் ஆக்ஷன்ல போயிட்டு வேற ஏதோ ட்ரிக்ஸ்ல யாரு வந்து அதிகமா கோட் பண்றாங்களோ, நம்ம கான்ட்ராக்டுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, யாரு ம். ம். கொட்டேஷன் வாங்குது, அந்த மாதிரி பும்ரா வந்து சரி பொலாட வந்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. ஓ. அவ்வளவு ஈக்குவலா பிட் பண்ணிட்டு ஃபைட்ல. சோ ஓகே அந்த ஓகே. மாதிரி ஒரு பிளேயர், அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் தான் வந்து பொலாட. 2010 ம். ஃபைனல்ல அந்த ஹேடன் கேட்ச் ஆமா பிடிக்கலன்னா ஆமா. நமக்கு ம். முதல் கப் கிடைச்சிருக்காது. சோ அந்த ம். மாதிரி ஒரு பிளேயரை தே காண்ட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் ஆகட்டும் இந்தியன் ஆகட்டும். ரொம்ப ம். கஷ்டம். அவன்லாம் வந்து ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் அவன்லாம். சோ அது அது இல்லாதனாலதான் இவ்வளவு 5 வருஷம் கஷ்டப்பட்டாங்கிறது என்னோட ஒரு இது. அவன் வந்து அந்த ம். குலசாமி மாதிரி மும்பைக்கு. ஸோ ஒரு நல்ல பாயிண்ட் மேடி. ஸோ மேபி இதை ஹர்திக் பாண்டியா வச்சோம்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ஃபினிஷ் ஹர்திக் பாண்டியா ஒரு 5ல வருதுக்கு பதிலாக, ஏன்னா அது நிறைய பேர் இருக்காங்க, திலக், ஸ்கை அண்ட் நமன்தீருக்குலாம் நீங்க கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். லாஸ்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் 5ல இறக்கிட்டு ராபின் மின்ஸ்லாம் போட்டு ஹர்திக் பாண்டியா கேன் அந்த ஒரு கேப்டனா ஹி கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் இஸ் ஷோல்டர். அண்ட் ஒரு தோனி மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச், அந்த ஒரு கேம் ஆக்சஸ் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணலாம் அந்த மாதிரி ஆடலாம். பட் இல்ல அகைன் ஹர்திக் இட்ஸ் பாண்டியா ஹிஸ் பினிஷரா கால். தான் ஆடுவான். பினிஷரா தான் ஆடுவான். பினிஷரா தான். லாஸ்ட் டைம் ஃபினிஷ் தான் ஆனா நினைக்கிறேன். பட் ஆனா இது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். லெட்ஸ் ஹோப். அண்ட் இந்தி ஃபர்ஸ்ட் இந்தி மேட்ச்ல ஆப்வியஸ்லி ஹர்திக் அண்ட் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம டீடைல்டா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை ரிவ்யூல பேசுவோம். ஸோ எங்கேயாவது மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மாட்டிப்பாங்க தான் பும்ரா? சொன்னேன். பாஸ்போர்ட் ம். பாஸ்போர்ட் ஓகே டன். ஓகே ஸோ பாஸ்போர்ட் அவுட் ஆஃப். மாட்டிப்பாங்க. மாட்டிப்பாங்க. ஓகே. ஸோ என்கிட்ட ரொம்ப டவுட் தான் மேடி. ஏன்னா பும்ரா வந்து சாம்பியன் ஸ்டாஃபுக்கே புலி வருது கதை தான். புலி வருது வருது வருதுங்க, புலி எப்போ வருதுன்னு தெரியல. அதே மாதிரி இவனுக்கு சொல்லவும் மாட்டானுங்க, இந்த மாதிரி இதா ஆனா கூட சொல்ல மாட்டானுங்க. ஃப்ரெஷ்ஷா ரெடியா தூங்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி. சார் பழம் சாப்பிட்டு இருக்காரு, சார் இப்பதான் ஒரு இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டு கை காட்டினாருன்னு சொல்லி அந்த கதையை வந்து நம்ம விட்டுட்டு தான் இருப்பானுங்க. அதனால வந்துதான் தெரியும், புலி உண்மையிலே வந்து இது பண்ணாதான் தெரியும். ஸோ அதனால லெட்ஸ் ஹோப். அண்ட் அவுட் ஆஃப் 10 உன்னோட பாயிண்ட் சொல் ஆன் அவுட் பேப்பர். ஆஃப் 10 வந்து ஆன் பேப்பர்னா பும்ரா இல்லாமன்னா கிவ் 7. பும்ரா சூப்பர் மேடி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ இதோட நம்மளோட 5 ப்ரிவ்யூஸ் கம்பைனிங் ஆல் 10 டீம்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்கள் எல்லா டீம்ஸோட ரொம்ப எக்ஸ்டெண்டபிளாக ரிவ்யூஸ் பேசியிருந்தோம். அண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன டீமுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ ஐபிஎல் 2025ஓட வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி, த கிராண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச், தி இனாகிரேஷன் மேட்ச். அதுல எங்களோட 4 டீம்ஸ், ப்ராபபிள் 4 to 5 டீம்ஸ் யாரு குவாலிஃபயர்ஸ்க்கு போவாங்கங்கிறதோட எங்களோட மேட்ச் ப்ரிவியூ இருக்கும். ஸோ டெய்லி வி வில் பி கமிங் அப் வித் மேட்ச் ப்ரிவியூஸ், மேட்ச் ரிவ்யூஸ் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் கான்டென்ட்ஸ். அண்ட் 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் வேற எங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க எங்க பேனல்ல. இன்னும் ஆமா, ஒரு பயங்கர கலைமரமே ஆக போகுது. ஸோ எங்க வாட்ச் அவுட் மாமா திஸ் ஸ்பேஸ். வருவான்டா. என் ஃப்ரெண்ட் நிறைய வரேன் இருக்காங்க. ஸோ வாட்ச் திஸ் ஸ்பேஸ் ஃபார் வெரி எக்ஸைட்டிங் டிஸ்கஷன்ஸ். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. ஸ்டில் வேற என்னென்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமான்னு அதையும் சொல்லுங்க. ஸோ டெஃபினெட்லி வி கேன் ஹேவ் அ வெரி எக்ஸைட்டிங் டிஸ்கஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜே அண்ட் மேடி. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ, பாய்.